என்ன முறைக்கிறது விட்டுட்டாங்க பாரு. ஏதோ அத்தை பெருசா செய்ய காத்திருக்கு. கண்மணி, ராகவா, இங்க வாங்க. என்ன பண்ணுது எங்க அத்தை? குரலி வித்த பண்ண போகுதா? கண்மணி, ராகவா, சீக்கிரம் வாங்க. வா கண்மணி. என்னத்த? வா இங்க. பாத்து பாத்து. மெதுவா வா கண்மணி. மெதுவா போ. தடுக்குது பாரு. பாத்து. என்னாச்சு அத்தை? இருடா சொல்றேன். சேர்ந்து நில்லுங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நம்ம குடும்பம் அழியணும்னு நினைக்கிற கொள்ளி கண்ணு, இந்த வீட்டை விட்டு எவ்வளவுதான் விரட்டினாலும் போமாட்டேன்னு அடம் பிடிச்சு இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற பிசினி கண்ணு, எந்த கண்ணும் படாம 2 பேரும் நல்லா இருக்கணும். கண்மணி, துப்பு துப்பு, நல்லா துப்பு. திரும்பி பார்க்காம வாங்க. சூப்பர். அது சப்பாத்தி. சூப்பர். பின்னிட்ட வீரா. போய் 2 சப்பாத்தி போட்டு வா. இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா வீரா, 2 இல்ல, நல்ல 4 போடு. சூடா இருக்கட்டும். நீங்க வாங்க, திரும்பி பார்க்காம வாங்க. ஆடுங்க ஆடுங்க, நல்லா ஆடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். விஜி, சப்பாத்தி சாப்பிடுறியா? சூப்பரா இருக்கும். வேண்டாமா? அப்புறம் என்ன, டர்ன் பண்ணி மைண்ட் வாய்ஸ் போட்டு டக்குன்னு டென்ஷன்ல போ. ஆனா பாரு, இன்னைக்கு ஒரே வீட்டுல நாங்க கல்யாணம் பண்ணி ஒன்னாதான் இருக்கோம். சந்தோஷமா பேசிக்க முடியல, சிரிச்சுக்க முடியல. இவனுக்கு 2 பேர்த்து வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்கு. அதை எப்படியாவது சரி பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவானுங்க. சீக்கிரம் பண்ணி ஆகணும். இவன் எதுக்கு மெசேஜ் பண்றான்? இல்லடா, நீங்க அடிங்க, நான் தான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். எங்கடா போற? பேசிக்கிட்டு தானே இருக்கோம். வந்துடுறேன்டா, ஒரு நிமிஷம். நீங்க அடிங்க. சீக்கிரம் வா. சீக்கிரம் வாடா தம்பி. இன்னொரு ரவுண்டு ஊத்த. என்ன சார், போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். உடனே வந்தீங்கன்னா பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன். டேய், இங்க எதுக்குடா வந்த? எதுவானாலும் கீழே வாங்க சார், பேசிக்கலாம். நீங்க வரலனா நான் உள்ள வந்துருவேன். எப்படி? வரேன். ராகவா, வீரோ கூப்பிடுறா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எங்கடா போறான்? எங்க போறா? என்ன சார், போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க? யோ, இங்க எதுக்கு வந்த? காசு இல்லைன்னா நீங்க இருக்க இடத்துக்கு தானே நான் வரணும். காசையும் காணா, ஆளையும் காணா. மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்படி சார்? உன்னதான் பொறுமையா இருக்க சொன்னேன்ல. எத்தனை நாள் சார், எத்தனை நாள் பொறுமையா இருக்கிறது? எனக்கு 1008 செலவு இருக்குல்ல. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. இதுக்கு மேல தாமதிச்சோன்னா இந்த குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் எல்லாம் மொத்தமா அழிஞ்சிரும். இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். என்னடா, எங்க போற? கார்த்தி, நான் ஒரு உண்மையை சொல்லணும்டா. அதனை கத்தி கத்தி சொல்லணும். கத்தி சொல்ல போறியா? ஆமாண்டா, அப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கும். சரி, கத்தி சொல்லு. என்னது, அங்க போறியா? சத்தம் போறாதுன்னு யாரா இருக்காங்க? இத நான் ஊருக்கே சொல்ல போறேன். நான் அப்பாவா போறேன்டா.
பிருந்தா பாரு அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சு? நான் ரெண்டாவது பொண்டாட்டியா மாமா. ஏய், ஐயோ. ஏன்டா ஏன் அவனை சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் பிருந்தா? இங்க பார், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காது. என்னைக்குமே கார்த்திக் நீ தான் ஒய்ஃப். என்னடா திரு திரு முடிச்சுக்கிட்டு சொல்லு. ஆமா கரெக்ட். என் தங்கம் இல்ல. என்னடி பிருந்தா, இதுக்கே நீ இவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? என்னெல்லாம் ஊருக்குள்ள என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன் உங்க அக்காவை எடுத்துக்கோ, என்னென்ன சொல்லிருக்கா தெரியுமா? எல்லாத்தையும் மனசுக்குள்ளே நான் என்ன சொன்னா? இல்ல, ஜெனரலா பேசும்போது வந்துருச்சு. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே வாழணும். என்னால உங்கள மாதிரி எல்லாம் இருக்க முடியாது மாமா. நீங்க வேணா பொறுமையா இருங்க. என்னை எவ்வளவு சீக்கிரமா சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சேர்த்து வைக்க பாருங்க. குடும்பத்துல ஒருத்தவங்க பொறுமையா இருந்தா போதும். ஏண்டி எப்ப பார்த்தாலும் சேர்த்து வைன்னு சொல்லிட்டு திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிற? அது சரி பண்ணதுக்கு எதுவும் பண்றியா? பண்றது எல்லாம் அவசரம். இதுல வந்து ரூல்ஸ் போட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்ப. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நாங்க சேரக்கூடாதா? சரிப்போ, நாங்க சேரல. காலத்துக்கும் இப்படியே இருந்துட்டு போறோம். நீங்க ஒண்ணு எனக்கு வேண்டாம். நான் போறேன். ஏய் பிருந்தா, நில்லு. பிருந்தா ஏய் பிருந்தா. பிருந்தா டேய், பிருந்தா போய் சமாதானப்படுத்து. டேய் பாரு கோச்சு. டேய் ஐயோ கார்த்திக்.